வணக்க நேயர்களே, மற்றும் ஒரு நெட்டுக்கண் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். சமகால அரசியல் பொருளாதார விடயங்களை அலசி ஆராய்ந்து வருகின்ற நெட்டுக்கண் நிகழ்ச்சியிலே இந்த வாரம் தமிழீழ விடுதலைக் கழகத்தினுடைய கடந்த மகாநாடு தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சைகள் தொடர்பாகவே நாங்கள் பார்ப்பதற்காக இருக்கின்றோம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், கடந்த வாரம் டெலோவினுடைய மாநாடு வவுனியாவில் இடம்பெற்றது. இந்த மாநாடு தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்களை சமகால பகுதியிலே பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த மாநாடு தொடர்பாகவும் புதிய நிர்வாகம் தொடர்பான சர்ச்சைகளுக்கான காரணங்கள் என்ன, அந்த டெலோவினுடைய முக்கியஸ்தர்கள் முன்வைத்திருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கான பதில்கள் எவ்வாறாக அமையப் போகின்றன போன்ற விடயங்களைத்தான் இந்த வாரம் நாங்கள் நிகழ்ச்சியில் விசேடமாக பார்ப்பதற்காக இருக்கின்றோம். இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசுவதற்காக டெலோவினுடைய செயலாளர் நாயகமும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தம் கருணாகரம் அவர்களை இன்று நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே அழைத்திருக்கின்றோம். முதலில் நாங்கள் அவரை நிகழ்ச்சிக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் கீர்த்தனன். வணக்கம் டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பத்திலேயே நான் குறிப்பிட்டிருந்தேன், உங்களுடைய மாநாடு தொடர்பாக இன்முறை எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சைகள் தொடர்பாக இதற்கு முன்னரும் ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் உரையாடுகின்ற போது டெலோவுக்குள்ளும் உள்கட்சி மோதல்கள் இடம்பெறுகின்றதா என்கின்ற ஒரு விடயத்தை நான் உங்களிடம் கேட்ட போது அதை நாங்கள் பேசி தீர்ப்போம், அது கட்சியினுடைய ஜனநாயகம் என்றவாறாக குறிப்பிட்டீர்கள். இப்போது உங்களுடைய தலைவர் தெரிவு தொடர்பாக கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களாக இருந்த பலரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த மாநாட்டை சுற்றி எழுந்த சர்ச்சைகளுக்கு என்ன காரணம்? தமிழீழ விடுதலை இயக்கம், நான் நினைக்கிறேன், ஆயுத போராட்டம் தொடங்கிய காலத்திலே முதல் ஆயுத போராட்டத்தை தொடங்கிய இயக்கம் தமிழீழ விடுதலை இயக்கம். தளபதி குட்டிமணி, தலைவர் தங்கத்துரை, முன்னணி போராளி ஜெகநாக்களுடைய தலைமையிலே 1969ஆம் ஆண்டு இந்த ஆயுத போராட்டத்தின் ஆரம்ப கர்த்தாக்களாக இருந்தார்கள். துரதிர்ஷ்டவசமாக 81 அவர்கள் கைது செய்யப்பட்டு 83 ஜூலையிலே வெலிக்கடையிலே படுகொலை செய்யப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து சிறிசபாரத்தினம் தலைமையேற்று ஒரு பலமான ஆயுத அமைப்பாக, குறிப்பாக வடக்கு கிழக்கிலே ஆயுத போராட்டத்திலே முதலாக ஒரு ஆயுதப்படைகளின் நிலையத்தை, சாவகச்சேரி போலீஸ் ஸ்டேஷனை வீடியோ பண்ணி முற்றுமுழுதாக அளித்தது தமிழீழ விடுதலை இயக்கம். அப்படி பல தாக்குதல்கள் நடந்திருக்கின்றது. தமிழீழ விடுதலை இயக்கத்துக்கு என்று ஒரு வரலாறு இருக்கின்றது. அதேபோன்று ஆயுத போராட்டத்திலே இருந்து 87ஆம் ஆண்டு நடைபெற்ற இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலம் ஜனநாயக வழிமுறைக்கு திரும்பி அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டு இன்று வரை தமிழீழ விடுதலை இயக்கம் அரசியல் ரீதியாக வடகிழக்கு மக்களுக்கு, குறிப்பாக தமிழ் மக்களுக்காக சேவையாற்றி கொண்டு அவர்களது உரிமைகளை, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பாடுபட்டு கொண்டு வருகின்றது. 89ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தான் முதலாக தமிழீழ விடுதலை இயக்கம் தேர்தல் அரசியலிலே குதித்தது. அப்போது 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை, குறிப்பாக மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களிலிருந்து, அதில் ஒருவர் நீங்கள். 89ஆம் ஆண்டு 25 வயதிலே நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டேன். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கின்ற பாராளுமன்றங்களிலே தமிழீழ விடுதலை இயக்கம் தொடர்ச்சியாக அனைத்து பாராளுமன்றது 89 இருந்து அனைத்து தேர்தல்களில், பாராளுமன்ற தேர்தல்களிலும் பாராளுமன்றத்திலே ஒரு பிரதிநிதியாவது வைத்துக் கொண்டிருக்கும் ஒரே ஒரு கட்சி தமிழீழ விடுதலை இயக்கம். அது 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் 20ஆம் ஆண்டு இருந்திருக்கிறாங்க. 2004 4 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருந்திருக்காங்க. 2001ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை இயக்கம் எங்களுடைய சின்னத்திலே தனித்து போட்டியிட்டு வன்னியிலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வைத்திருந்திருக்கின்றோம். இப்படியான அரசியல் வரலாறு தமிழீழ விடுதலை இயக்கத்துக்கு இருக்கின்றது. அதேபோன்று நடைபெற்ற மாகாண சபை தேர்தல்களாக இருந்தாலும் சரி, உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களாக இருந்தாலும் சரி, அனைத்து தேர்தல்களிலும் பிரதிநிதித்துவத்தை மாத்திரமல்ல, உள்ளூராட்சி மன்றங்களிலே பல சபைகளை ஆட்சி செய்த வரலாறுகளும் இருக்குது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே 94ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே மண்முனை நெறிவில் பற்றி களுவாஞ்சிக்குடி, கழுதாவளை பிரதேச சபையை தவிர மாநகர சபை உட்பட அனைத்து பிரதேச சபைகளிலும் நாங்கள் ஆட்சி செய்திருந்தோம். மண்முனை நெறிவில் பற்றிலே 5 வாக்குகளினால் தான் நான் தோற்கடிக்கப்பட்டிருந்தோம். இருந்தாலும் தமிழீழ விடுதலை இயக்கம் ஜனநாயக வழிக்கு திரும்பி அரசியல் நீரோட்டத்திலே கலந்து கொண்டதிலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக மாநாடுகளை நடத்தி ஜனநாயக முறையில் தான் எங்களுடைய
நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, தலைமைக்குழு, மத்திய குழு, பொதுக்குழு உறுப்பினர்களை தெரிவு செய்வது வழமை. இதுவரை கடந்த மாநாட்டை தவிர 11 தேசிய மாநாடுகள் நடைபெற்றிருக்கின்றது. கடந்த வாரம் நடைபெற்ற மாநாட்டுடன் 12வது தேசிய மாநாட்டை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். எங்களுடைய யாப்பின் அடிப்படையில் 2 வருடத்துக்கு ஒரு தரம் மாநாடு நடைபெற்று புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படுவது வழமை. சில வேளைகளிலே தெரியும் தானே, நாட்டில் நடைபெறும் சாதாரண சூழ்நிலைகளினால் பிந்தி போவதும் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் கூடிய வரையிலே அந்தந்த காலகட்டத்திற்குள் நடத்தி முடிப்போம். 11வது தேசிய மாநாடு 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதி நடைபெற்றது. 12வது தேசிய மாநாடு நாங்கள் 2026 மார்ச் மாதம் 23ஆம் தேதிக்கு முதல் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் தேவை இருந்தது. அந்த அடிப்படையில் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் நாங்கள் எங்களுடைய தலைமை குழுவை கூட்டி மாநாட்டிற்குரிய ஏற்பாடுகளை செய்து ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் பொதுக்குழுவுக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அந்த மாநாட்டை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு தலைமைக்குழு முடிவெடுத்தது. அந்த அடிப்படையிலே மாவட்டம் தோறும் நாங்கள் கூட்டங்களை நடத்தி பொதுக்குழு உறுப்பினர்களை தெரிவு செய்யும் போது அந்த தெரிவுகளிலே சில குளறுபடிகள் ஏற்பட்டது. அதாவது தமிழீழ விடுதலை இயக்கத்தை பொறுத்த மட்டிலே குட்டிமணி தங்கத்துறை காலம் இருந்து இன்று வரை உள்ளுக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் பல சதி திட்டங்கள் நடைபெற்றது வழமை, வரலாறுகள். குட்டிமணி தங்கத்துறை ஆக்கள் 81ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி மணல்காட்டு கடற்கரையிலே வைத்து கைது செய்யப்படும் போது கூட அதில் சதி இருந்ததாக பின்னாட்களிலே அவர்களை சிறையிலே சந்தித்த சட்டத்தரணிகள் தங்களிடம் குட்டிமணி கூறியதாக கூறியிருக்கின்றார். அதில் ஒரு சட்டத்தரணி தற்போது கனடாவில் வசிக்கின்றார். அவர் கூறியிருக்கின்றார், குட்டிமணி தங்களிடம் தாங்கள் காட்டி கொடுப்புக்கு மத்தியிலே தான் பிடிபட்டதாக. நாங்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பின்பு ஸ்ரீசபாரத்தினம் தலைமையேற்ற போது 84 அளவிலே இந்தியாவில் வைத்து அவரை கொல்வதற்கு இன்னொரு ஆயுத போராட்ட இயக்கம் டெலவுக்குள்ளே இருந்த அப்போதைய இராணுவ தளபதி பிரச்சாரத்திற்கு பொறுப்பானவர்களை ஏவி விட்டு ஸ்ரீசபாரத்தினத்தை கொள்வதற்கும் சதி நடந்தது. அதிலே அதிர்ஷ்டவசமாக தப்பிவிட்டார். பின்பு நடைபெற்றதுகள் இலங்கையிலே ஸ்ரீசபாரத்தினம் படுகொலை செய்யப்பட்டது. பிறகு செல்வமடைக்கல்நாதன் தலைவராக வந்தது. அதற்கு பின்பு பல குழப்பங்கள் ஏற்பட்டது. என் ஸ்ரீகாந்தா சிவாஜி அன்னையோட வெளியேற்றம், அவங்க புதுக்கட்சி தொடங்கியது. அதே போன்று தற்போது மாநாட்டிற்கு எதிராக கடந்த வாரம் கடந்த சனிக்கிழமை யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற பத்திரிகையாளர் மாநாட்டிலே கதைத்தவர்கள் கூட 2011ஆம் ஆண்டு கட்சியை விட்டு வெளியேறி இன்னொரு கட்சியிலே கதைத்தவர்களில் சிலர், எல்லாரும் இல்லை, சிலர் 2011ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை இயக்கத்தை விட்டு வெளியேறி இன்னொரு கட்சியிலே இணைவதற்கு தயாராக இருந்தார்கள். அந்த நேரத்திலே நான் லண்டனில் இருந்தேன். நான் அங்கிருந்து வந்து எங்களுடைய முன்னாள் இராணுவ தளபதியாக இருந்த இளங்கோ அவர்களும் வந்து, அவரும் யூகேயிலே வசிக்கின்றார், வந்துதான் இவர்களை எல்லாம் சமாதானப்படுத்தி மீண்டும் தமிழீழ விடுதலை இயக்கத்துடன் இணைந்து செயற்படுவதற்கான ஏற்பாடுகளை பண்ணியிருந்தோம். அவர்களில் ஒரு சிலருக்கு அவர்களது தேவைகளை கூட பூர்த்தி செய்துதான் மீண்டும் தொடர்ச்சியாக தமிழீழ விடுதலை இயக்கத்திலே தற்போதைய 12வது மாநாட்டிலே ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது தான். அது ஏற்கனவே ஏற்பட்டது. அவர்களுடன் நான் ஏற்கனவே உங்களுடைய நேர்காணலிலே கூறியதை போன்று அவர்களுடன் பேசி ஒரு சுமூகமான நிலையில் மாநாட்டை நடத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம்.
ஆனால் அதில் ஒரு சிலருக்கு பதவி ஆசை, தாங்கள் இருக்கும் நிர்வாகத்தினை தலைவரை மாற்றிவிட்டு தான் தலைவராக வர வேண்டும் என்கின்ற ஆசையிலே வெளிநாட்டில் இருக்கும் சில முன்னாள் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் உறுப்பினர்களின் ஆதரவுடன் பல சதி திட்டங்களை செய்தார்கள். அது நிறைவேறவில்லை. அப்போது நான் ஏற்கனவே கூறியதை போன்று அந்த டிசம்பரிலே எடுத்த தீர்மானத்துக்கு அமைய மாவட்டந்தோறும் நடைபெற்ற பொதுக்குழு உறுப்பினர்களின் தெரிவுகளிலே குளறுபடி ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் தலைமைக்குழு அதை உணர்ந்து கொண்டோம். அந்த வகையில் 25ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு தலைமைக்குழு மீண்டும் கூடி திருவோணமலையிலே நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம். அதில் ஒன்று 2 பேர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் பெரும்பான்மை முடிவின் அடிப்படையில், பெரும்பான்மை முடிவு என்றால் 2 தவிர தலைமைக்குழுவிலே 21 பேர் இருக்கின்றோம், வெளிநாட்டு பிரதிநிதிகள் உட்பட. அதில் 2 தவிர ஏனையவர்களின் பெரும்பான்மை உறுப்பினர்களின் விருப்பத்திற்கு அமைவாக ஏற்கனவே நடைபெற்ற தெரிவுகள் அனைத்தையும் ரத்து செய்து மீள்தெரிவு 8 மாவட்டங்களிலும் செய்து மாநாட்டை நடத்துவதற்கு தலைமைக்குழு முடிவெடுத்தது. தலைமைக்குழு முடிவெடுத்தது மாத்திரமல்ல, அந்த காலகட்டங்களிலே இவர்கள் அந்த சதி திட்டங்களில் குழப்பங்களில் ஏற்பட்டவர்கள் தேர்தல் ஆணையாளருக்கு கூட கடிதங்கள், கடித போக்குவரத்து தொடர்பில் இருந்தார்கள். அப்போது நாங்கள் தலைமைக்குழுவில் எடுத்த முடிவை கூட தேர்தல் ஆணையாளருக்கு அறிவித்திருந்தோம். அதேபோன்று திருகோணமலையிலே ஏற்கனவே நடைபெற்ற தெரிவுக்கு எதிராக வழக்கு தாக்கல், அதில் பாதிக்கப்பட்டவர்கள் வழக்கும் தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கில் நியாயம் இருப்பதாகவும் தலைமைக்குழு உணர்ந்து கொண்டது. அந்த வகையில் அவர்களுடன் பேசி அவர்கள் கூறினார்கள், தெரிவை நீங்கள் மீள் தெரிவு செய்து நியாயமான முறையிலே நடந்து கொண்டால் நாங்கள் வழக்கை வாபஸ் பெறுவோம் என்றும் கூறினார்கள். அந்த அடிப்படையில் தான் தலைமைக்குழு மீள்தெரிவுக்கான ஒரு முடிவை எடுத்தது. மீள்தெரிவுக்கான முடிவை எடுப்பதிலே பெரும்பான்மையினருடன் சேர்ந்து, பெரும்பான்மை எப்போதும் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது ஏதும் சங்கங்களாக இருந்தாலும் சரி 100% ஒத்துழைக்க மாட்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பெரும்பான்மை முடிவுடன் ஏனையவர்கள் ஒத்துப்போக வேண்டும் என்பதுதான் ஜனநாயகம். அது ஜனநாயகம், அதுதான் நியதியும் கூட. அப்படி பெரும்பான்மை முடிவுகளுடன் ஒத்துப்போனவர்கள் தான் தற்போது ஒரு குழப்ப நிலைக்கு உள்ளாக்கப்பட்டு இந்த கடந்த பத்திரிகையாளர் மாநாட்டையும் நடத்தி மாநாட்டையும் புறக்கணித்திருக்கின்றார்கள். இருந்தாலும் கடந்த 14ஆம் தேதி 8 மாவட்டங்களில் இருந்தும் பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நாங்கள் மாநாட்டை நடத்தி புதிய நிர்வாக தெரிவுகளை தெரிவு செய்திருக்கின்றோம். அதுவும் ஒரு வகையிலே சில வேளைகளிலே மக்கள் மத்தியிலே நன்மதிப்பை பெறும். ஏனென்றால் நாங்கள் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம். இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம். எங்களது நிதி செயலாளராக வந்திருப்பவர், இளைஞரணி செயலாளராக வந்திருப்பவர், தேசிய அமைப்பாளராக வந்திருப்பவர் எல்லாம் துடிதுடிப்பாக இளைஞர்கள் மத்தியிலே வேலை செய்யக்கூடியவர்கள். தொடர்ச்சியாக பழையவர்கள், நாங்கள் மூத்தவர்கள், சீனியர்கள் என்று சொல்லிக்கொண்டு மக்கள் மத்தியிலே ஒரு நன்மதிப்பை பெறாமல் இருப்பதை விட இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள்லாம் சில வேளைகளிலே அடுத்த மாநாட்டிலே இப்போது புதிய நிர்வாகிகளாக வந்தவர்களுக்கு பெரிய பொறுப்புகளை கொடுத்து அவர்களுக்கு பின்னால் இருந்து செயற்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். உங்களுடைய இந்த புதிய நிர்வாக குழுவிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக, அதில் இடம்பெற்றிருக்கிற உறுப்பினர்கள் தொடர்பாக முன்வைக்கப்படுகின்ற விமர்சனங்களில் ஒன்றாக இருப்பது, குறிப்பாக யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில்
அச்சுறுத்தலான அந்த காலப்பகுதியிலே நாட்டை விட்டு வெளியேறியவர்களும் அப்போது டெலோவினுடைய செயற்பாட்டு அரசியலிருந்து விலகி இருந்தவர்களும் தற்போதைய காலகட்டத்திலே அன்றைய பழைய உறுப்பினர்களை புறக்கணிக்கின்றார்கள், புறக்கணித்து தங்களுடைய ஆதிக்கத்தை முன்கொண்டு செல்ல பார்க்கின்றார்கள், தலைமையோடு அவர்கள் ஒட்டுறவாக இருந்து கொண்டு அன்றைய காலப்பகுதியில் கட்சிக்காக பாடுபட்டவர்களை அவர்கள் புறமுதுக்குகின்றார்கள் என்ற விமர்சனம் ஒன்று எழுகிறது. இந்த கருத்தை நீங்கள் எவ்வாறாக பார்க்கிறீர்கள்? புதுசாக தெரிவு செய்யப்பட்ட நிர்வாகிகளிலே குறிப்பிட்ட காலம் வெளிநாட்டில் வாழ்ந்தவர் என்றால் நான் ஒருவன் தான், மற்றவர்கள் இல்லை. அது நான் சென்ற சூழ்நிலையும் சென்ற காலகட்டமும் அவர்களுக்கும் தெரியும். அந்த நேரத்திலே உண்மையிலேயே தமிழீழ விடுதலை புலிகள் ஏனைய அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்களை குறிவைத்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு தெரியும், அப்பா அமிர்தலிங்கம் இருந்து, ஜோகேஸ்வரன் இருந்து, பல மிதவாத அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, ஆயுத போராட்ட தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஸ்ரீசபாரத்தினம், பத்மநாபா, உமா மகேஸ்வரன், அப்படி பல தலைவர்கள், நீலந்திரிச்செல்வம், சேந்தம்பி முத்து மட்டக்களப்பை சேர்ந்த அப்படி பல கொலைகள், படுகொலைகள் நடைபெற்ற காலம். நானும் அந்த நேரம் எம்பியாக இருந்து எனக்கும் பல அச்சுறுத்தல்கள், தற்கொலை, குண்டுதாரிகள் என்னை நோக்கி வருவதெல்லாம் எனக்கு தெரிய வந்த காலகட்டத்திலே நான் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை. நானும் என்னுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் 82, 83களிலே எங்களுடைய பள்ளிக்கூட வாழ்க்கை, படிப்பை மற்றும் அனைத்தையும் துறந்து விடுதலைக்காக வெளிக்கிட்டு, அதுவும் இராணுவத்துடன் பாதுகாப்பு படையுடன் நேரடியாக பல மோதல்களை சந்தித்து 86ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு நேரடி மோதலிலே வெடிப்பட்டு, அப்படி இருந்து எங்களுடைய போராளிகளினாலே நான் கொல்லப்படுவதை கூட நான் விரும்பவில்லை. அந்த நேரத்திலே நான் ஒதுங்கி இருந்தது உண்மைதான். இருந்தாலும் 2009க்கு பின்பு நான் விடுதலைக்கு போன நான் இங்கு ஒரு வெற்றிடம் ஏற்படும் போது 2009 வரைக்கும் உண்மையிலே தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுத ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பலமாக இருந்த காலகட்டம். 2009க்கு முன்பு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும், ஆயுத போராட்டம் கவனிக்கப்பட்ட பிறகு இங்கே ஒரு வெற்றிடம் ஏற்படுகின்றது அரசியல் ரீதியாக. அந்த நேரத்திலே என்னுடைய அனுபவத்தை, என்னுடைய கடமைகளை நான் என்ற மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாட்டின் அடிப்படையிலே அங்கு உள்ள நான் யூகே சிட்டிசனாக கூட இருந்தேன். அங்கு எனக்கு யூகே பாஸ்போர்ட் இருந்தது. அதை கூட நான் உதறி அறிந்து அதை கூட நான் திருப்பி கொடுத்து விட்டு இந்த நாட்டிற்கு வந்தேன். நான் அப்படி தியாகம் செய்தான். மற்றது அங்கு நான் ஒதுங்கி இருக்கும் போதும் கட்சியுடன் தொடர்பில்லாமல் இருக்கவில்லை. கட்சியுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு தான் இருந்தேன் நான். அதுதான் ஏற்கனவே நான் சொன்னதை போல 2011 கூட இவர்கள் தற்போது அந்த அதிருப்தி அடைந்திருந்தவர்கள் வெளியேற இருந்த நேரத்திலே நான் ஓடோடி வந்து அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மீண்டும் தமிழீழ விடுதலை இயக்கத்துடன் சேர்ந்து பயணிப்பதற்கு கடந்த 15 வருட காலமாக அவர்கள் பயணிப்பதற்கு காரணமாக இருந்தவன் நான் தான். அப்படியான நேரம் அவர்கள் எப்படியான ஒரு குற்றச்சாட்டை வைப்பது அபத்தமானது. மற்றும்படி தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் யாரும் இங்கிருந்து வெளியேறவில்லை. ஆனால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் ஆயுத போராட்டத்துடன் படாதவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். நாங்கள் பழைய போராளிகள், ஆயுத போராட்டத்திலே பங்கு பெற்றவர்கள் என்று சொல்லி அவர்களை வைத்து கொண்டுதான் கட்சி நடத்த வேண்டும் என்றால் எல்லோருக்கும் இப்போ 60 வயசு தாண்டி விட்டது. எனக்கே 63 வயசாகிவிட்டது. அப்போ எங்களுடைய காலகட்டத்திலே அந்த இயக்கத்துடன் சேர்ந்து செயற்பட்டவருக்கு எல்லாம் 60 வயது தாண்டியவர்கள். அப்போ நாங்களே கட்சிக்குள்ளே நிர்வாகிகளாக இருக்கணும், கட்சியை நடத்தணும் என்று சொன்னால் இளையவர்களுக்கு எப்படி நாங்கள் இடம் கொடுப்பது? புதியவர்களை எப்படி இணைத்துக் கொள்வது? கட்சியை எப்படி முன்னோக்கி கொண்டு செல்வது? நாங்கள் இன்னும் வாழ போகிறது எத்தனை வருடம்? 10 வருடமோ 15 வருடம். அதுவும் இன்னொரு 5-6 வருஷத்தில் இப்போ இருக்கிற உடல்நிலையுடன் செயற்பட முடியாமல் இருக்கலாம். அப்போ நாங்கள் புதியவர்களை இணைக்க வேண்டும். புதியவர்களை இணைக்கும் போது ஆயுத போராட்டத்தில் இருந்தவர்களைத்தான் கொண்டு நடத்த வேண்டும் என்பது அது ஒரு மடத்தனமான கதையாகத்தான் எனக்கு படுகின்றது. ஏனென்றால் இளையவர்களின் கையிலே எங்களுடைய அரசியலை கொடுக்க வேண்டும்.
தற்போது இளைஞர் யுவதிகளுக்கு இப்போ இருப்பவர்களுக்கு போராட்டத்தை பற்றி தேசியத்தை பற்றி பெரிதாக தெரிய போவதில்லை. ஸ்ரீ சபாரத்தினம் 1986 இறந்தவர், படுகொலை செய்யப்பட்டவர். இன்று 40 வருடம். தற்போது 60 வயசாக இருப்பவர்களுக்கு தான் ஸ்ரீ சபாரட்னம் என்றொருவர் இருந்தார். அவருடைய தலைமையிலே சாவச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் அடித்து வீடியோ பண்ணி தரமட்டமாக்கப்பட்டது. முருகண்டியிலே ஒரு பயணி கூட பாதிக்கப்படாமல் 100க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள் அவர்களுடைய தலைமையிலே என்பதெல்லாம் தெரியாது. இன்று பிறவா ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் மறைக்கப்பட்டு இல்லாமலாக்கப்பட்டு 17 வருடம் ஆகிவிட்டது. இன்னும் 5-10 வருடங்களில் அடுத்த ஜெனரேஷனுக்கு பிரபாகரன் என்ற ஆரென்று தெரியாமல் போகும். இப்படியான நேரத்திலே பழைய போராளிகள் தான் கட்சியிலே இருக்க வேண்டும் என்று நினைப்பது, அவர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பது மடத்தனமான ஒரு காரியம். நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை, எங்களுடைய இலக்கை எங்களால் அடைய முடியாவிட்டால் நாங்கள் அடுத்த சந்ததியினரிடம் விட்டு செல்ல வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் ஆலோசனைகளை கூற வேண்டும், அவர்களை உள்வாங்க வேண்டும். எங்களோடு இணைத்தவர்களை அரசியல் நீரோட்டத்திலே கொண்டு போகும் போதுதான் அவர்களுக்கும் கடந்த கால வரலாறுகள் புரியும். எதிர்காலத்திலே நாங்கள் எங்களுடைய மக்களுக்காக எந்த வகையிலும் போராடுவதற்கோ அரசியல் செய்வதற்கோ தயார்படுவார்கள். அந்த வகையில் தான் தமிழீழ விடுதலை இயக்கம் இவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கின்றது. இந்த பதவி நிலைகள் போன்றுதான் இன்னுமொரு பதவி நிலை தொடர்பாக, அதாவது உங்களுடைய தலைமைத்துவம் தொடர்பான விடயங்களை வருகின்ற போது தொடர்ச்சியாக செல்வம் அடைக்கலநாதன் தான் அந்த தலைமை பதவியை அலங்கரித்து வருகின்றார். தலைமை பதவியிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த வருடத்தினுடைய இறுதிப் போதியில் கூட நான் மகாநாடு மட்டும் தலைவராக இருந்துவிட்டு போகிறேன் என்று செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிட்டாலும் கூட மீளவும் அவரை தலைமை பதவியிலே தக்க வைப்பதற்கான ஒரு சூழ்ச்சி இடம்பெற்றிருக்கிறது என்கின்ற ஒரு கருத்துக்களும் உங்களுடைய கட்சியில் இருந்து வெளியேறுகளாக இருக்கலாம் அல்லது ஒரு கட்சிக்குள்ளே இருந்த மூத்தவர்களாலும் பொது வழிகளிலும் முன்வைக்கப்படுகின்ற விமர்சனங்களாக இருக்கிறது. தொடர்ச்சியாகவும் செல்வம் அடைக்கலநாதன் நடந்த தலைமை பதவியில் இருக்க வேண்டும் என்ற நியதி இருக்கிறதா, அல்லது அவர் இருந்தால்தான் கட்சியினுடைய செயற்பாடுகளாக இருக்கலாம் அல்லது கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஏனைய பதவி நிலைகளாக இருக்கலாம் அந்த விடயங்களை அமுல்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றதா? தமிழீழ விடுதலை இயக்கம் ஏற்கனவே நான் கூறியதை போன்று ஜனநாயக ரீதியில் தான் நிர்வாகிகளை தெரிவு செய்தது. ஆனால் செல்வம் அடைக்கலநாதன் இந்த மாநாடு வரைக்கும் இருந்துவிட்டு போகின்றேன் என்று கூறினார் என்பது அது எனக்கு தெரியாத விடயம். நான் கடந்த அவர் மீதான ஒரு விமர்சனம் ஒன்று எழுந்த போது அவர் அந்த பதவியிலிருந்து விலத்த வேண்டும் அல்லது அவர் விலத்தப்பட வேண்டும் என்ற கோஷங்கள் எழுந்த போது அவர் தன்னுடைய சேவைகளையும் தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற என்ற விடயங்களையும் முன்வைத்து அடுத்த மாநாட்டிலே நீங்கள் அந்த விடயங்களை திருத்திக் கொள்ளலாம் அல்லது அந்த மகாநாடு வரைகளை தான் அது இருந்துவிட்டு போகிறேன் என்ற கருத்துக்கள் வெளியிடப்பட்டதாக ஏற்கனவே தகவல்களும் வெளியாக இருந்தன. தகவல்கள் வெளியாகி இருந்தன. நான் ஏற்கனவே கூறியதை போன்று சில சக்திகள் உள்ளிருந்தும் வெளியிருந்தும் தமிழீழ விடுதலை இயக்கத்தை சிதைப்பதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அது அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே ஆயுத போராட்ட காலத்தில் இருந்தும் சரி. செல்வம் அடைக்கலநாதன் மீது ஒரு விமர்சனம் கடந்த வருட இறுதியிலே வந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஒரு விமர்சனம் ஒருவர் மீது வந்தால் அவர் அந்த பதவியை விட்டு போகணும் என்றால் ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு விமர்சனம் வரும்போது ஒவ்வொரு ஆட்களும் விட்டு போகின்ற ஒரு நிலைமை அது இல்லை. இன்றைய தலைமைகளை எடுத்துக்கொண்டால் அது வடகிழக்கில் இருந்தாலும் சரி, தெற்கில் இருந்தாலும் சரி, எந்த தலைமைக்கு எதிராக விமர்சனங்கள் இல்லை, விமர்சனங்கள் மாறுபடலாம். சில நேரம் அந்த விமர்சனங்கள் குறைய இருக்கலாம், சில நேரம் அதை விட கூடுதலாகவும் இருக்கலாம். ஆனால் நான் ஒரு செயலாளராக கடந்த சில வருடங்களாக இருக்கின்றேன். அவர் அடுத்த மாநாடு வரைக்கும் இருந்துட்டு போறன்றது என்னிட்ட சொல்லப்படலை, எனக்கு சொல்லப்பட. ஒரு செயலாளர் எனக்கு கட்டாயம் சொல்லி இருக்க வேணும், எனக்கு சொல்லப்படலை. அப்ப ஜனநாயக ரீதியிலே இந்த முறை என்றாலும் போட்டி இருந்திருந்தாலும் இடையிலே இப்ப ஸ்ரீசபாரத்தினம் 86 படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்பு உடனடியாக செல்வம் அடைக்கலநாதன் தலைமை பொறுப்பை ஏற்றார். அந்த நேரம் கூட ஒரு பெரிய ஒரு குழப்பத்தின் மத்தியில் தான் அவர் தலைமை பொறுப்பை ஏற்றவர். ஏனென்றால் 2 பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாது, யாழ்ப்பாணம் போபி என்று சொல்லி எங்களுடைய அந்த நேரத்தில் 85, 86 காலகட்டங்களிலே இராணுவத்திற்கு டெலோவின்ற இராணுவத்திற்கு பொறுப்பாக இருந்தவர். ஆனால் செல்வம் அடைக்கலநாதன் இந்தியாவில் அந்த நேரம் இருந்தவர். அவர் கொஞ்சம் சீனியர் போபியை விட.
அந்த நேரத்திலே அந்த தலைமைத்துவ போட்டி வந்து செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் தலைவராக வந்தார். நாங்கள் எல்லாம் அவருக்கு ஆதரவு கொடுத்தோம். இப்போ தற்போது இந்த குழப்ப நிலைக்கு காரணமான ஒரு சிலர் அந்த நேரம் இயக்கத்தில் இருந்தவர்களும் செல்வம் அடைக்கல்நாதனுக்கு தான் ஆதரவு கொடுத்தார்கள். அதற்கு பின்பு 87க்கு பின்பு நான் ஏற்கனவே கூறியதை போன்று இந்த ஜனநாயக ரீதியிலே மாநாடுகள் நடைபெறும். இந்த மாநாட்டிலே போட்டிகள் வரும். ஒரு தடவை செல்வம் அடைக்கல்நாதனை எதிர்த்து வினோதலிங்கம் என்று சொல்லி அவர் கரவட்டியைச் சேர்ந்தவர் போட்டியிட்டு அவர் வந்தார், தலைவராக வந்தார். தற்போது அவர் ஆஸ்திரேலியாவிலே வசிக்கின்றார். அவர் தலைவராக இருந்தார். அதுக்கு பிறகு நடந்த மாநாடுகளிலே தலைவர் தெரிவு தொடர்பான விடயங்கள் இன்னும் ஒருவர் பிரேரிக்கப்படவில்லையா? பட்டவங்க தெரிவு பிரேரிக்கப்படுவார்கள். ஆனால் சில நேரங்களிலே பிறகு கலந்து பேசி போட்டித்தன்மை இல்லாமல் வாக்கெடுப்புகள் இல்லாமல், உங்களுக்கு தெரியும் தானே, வாக்கெடுப்புகள் வந்தால் 2 குழுக்களாக போகும். எங்களுக்கு தெரியும் வடக்கு கிழக்கிலே ஒரு சில கட்சிகளுக்குள் நடக்கும் குழப்பங்கள் எல்லாம் தெரியும் தானே. அதே போன்று இதுக்குள்ளேயும் குழப்பம் வரும் என்பதற்காக நாங்கள் தெரிவுகள் வரும், நாங்கள் பேசி தீர்த்து இந்த வாக்கெடுப்பு நடைபெறாமல் நாங்கள் அதை பார்த்துக்கொள்வோம். ஏன் கடந்த 11வது மாநாட்டில் கூட செயலாளருக்காக ஒரு போட்டித்தன்மை வந்தது. செயலாளர் நாயகத்துக்கு நாங்கள் தலைமை குழு கூடி ஒரு சமரசமாக பேசி அதில் செயலாளர் நாயகமாக என்ன தெரிவு செய்தார்கள். அதற்கு முன்பு நடைபெற்ற ஒரு பொதுக்குழு கூட்டத்திலே ஸ்ரீகாந்தா, அதற்கு முதல் 10வது தேசிய மாநாட்டிலே ஸ்ரீகாந்தா செயலாளர் நாயகமாக தெரிவு செய்யப்பட்டார். ஸ்ரீகாந்தா அடுத்த மாநாடு நடைபெறுவதற்கு இடையிலே ராஜினாமா செய்து விட்டார். அப்போது செயலாளர் நாயகத்துக்கான வெற்றிடம் ஏற்பட்ட போது எங்களுடைய யாப்பின் அடிப்படையில் பொதுக்குழு கூடி ஒரு செயலாளரை தெரிவு செய்ய வேண்டும். அப்போ பொதுக்குழு கூடி செயலாளர் நாயகத்தை தெரிவு செய்யும் போது ஒரு போட்டித்தன்மை வந்து விட்டது. அதில் சமரசம் ஏற்படவில்லை. முல்லைத்தீவிலே நடைபெற்றது அந்த பொதுக்குழு கூட்டம். அதில் வாக்கெடுப்பு நடைபெற்றது. வாக்கெடுப்பிலே நான் செயலாளர் நாயகமாக தெரிவு செய்யப்பட்டேன். அப்படி ஜனநாயகம் இருக்கின்றது. இந்த முறை கூட இவர்கள் மாநாட்டிற்கு வந்து செல்வம் அடைக்கல்நாதனை விருப்பம் இல்லை என்றால் இன்னும் ஒருவரை அவர்கள் தெரிவு செய்திருக்கலாம். நாங்கள் பேசி பார்த்திருப்போம் சமரசமாக. முடியாவிட்டால் வாக்கெடுப்புக்கு சென்றிருக்கலாம். வாக்கெடுப்பிலே வெல்றவர் தலைவராக வந்திருக்கலாம். அதில் ஒரு பிரச்சனை. அதை விட்டு நான் 40 வருஷம் டெலோவில் இருந்தேன், 45 வருடம் டெலோவில் இருந்தேன், எப்படி நடக்கின்றது என்று பொது வழியில் போய் பத்திரிகையாளர்களை கூட்டி கதைப்பது நாகரிகம் இல்லையே. இவ்வாறாக டெலோவிலிருந்து கொண்டு முக்கியமான தலைவர்கள் காலத்துக்கு காலம் வெளியேறுவது என்பது உங்கள் கட்சிக்கு ஒரு பின்னடைவாக இல்லையா? நான் ஏற்கனவே கூறியதை போன்று காலத்துக்கு காலம் வெளியேறுகின்றார்கள் தான். ஆனால் தமிழீழ விடுதலை இயக்கம் மீண்டெழுந்து எங்களுடைய வேலையை நாங்கள் செய்து கொண்டு போகின்றோம். இது வளமையாக நடைபெற்று கொண்டு வருகிறது தமிழீழ விடுதலை இயக்கத்துக்குள். நான் நினைக்கிறேன் அது யார் விட்ட சாபமும் தெரியவில்லை. ஆனால் தமிழீழ விடுதலை இயக்கத்துக்குள்ளே தொடர்ச்சியாக காலத்துக்கு காலம் குழப்பங்கள் ஏற்படுகிறதும் சமாதானமாக போகிறதும் இல்லை, குழப்பம் ஏற்படுத்துகிறவர்கள் என்ன ஸ்ரீகாந்தா சிவாஜி என்ன தமிழ் தேசிய கட்சி மாதிரி ஒரு கட்சியை தொடங்கிட்டு இருக்கிறதும் அப்படி காலகாலமாக நடைபெறுகிறது. அப்போது இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. பார்ப்போம் எதிர்காலத்திலே பொறுத்திருந்து. நாங்கள் அதற்கு தீர்க்க தரிசனமாக எந்த பதிலையும் சொல்ல முடியாது தானே. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும். வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு என்றாலும் டிலோவை பொறுத்தவரையில் பலமான ஒரு கட்டமைப்பு அங்கு இருக்கின்றது. அவர்களுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். ஆனால் கிழக்கு மாகாணத்திலும் நீங்கள் செயலாளர் நாயகமாக இங்கு மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகிறீர்கள். ஆனால் அம்பாறை மாவட்டமாக இருக்கலாம், திருகோணமலை மாவட்டம் இருக்கலாம். இந்த 2 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய டெலோவினுடைய உறுப்பினர்கள் ஒரு அதிருப்தி நிலையோடு இருக்கின்றது. கிழக்கிலே ஒரு பாரிய பின்னடைவை உங்களுக்கு எதிர்காலத்தில் செல்வதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்த போகிறது. இது நீங்கள் உங்களுக்கு கிடைத்த பிழையான தகவலாக தான் நான் அறிகின்றேன். ஏனென்றால் கிழக்கை பொறுத்தளவிலே குறிப்பாக திருகோணமலையிலே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே 2வது வந்தது டெலோவை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். அவர் இன்றும் எங்களுடன் தான் இருக்கின்றார். கோதாசின் எம்பியாக வந்திருக்கின்றார். அவருக்கு அடுத்த வாக்கெடுத்தவர் எங்களோடு தான் இருக்கிறார். கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே திருகோணமலை மாநகர சபையில் 4 உறுப்பினர்கள் இருக்கிறார். பட்டினமும் சூழலும் உப்பு வழியிலே 3 உறுப்பினர்கள் இருக்கிறார். மூதூரிலே ஒரு உறுப்பினர் இருக்கிறார். இந்த 8 உறுப்பினர்களும் உங்களோட மாநாட்டிற்கு வந்தவர்கள்.
மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே பின்னடைவை சந்தித்தது உண்மை. அது உங்களுக்கு தெரியும் தானே, அது சேற்ற கூட்டம் அந்த கூட்டணியை பொறுத்தது. எல்லோரும் எனக்கு சொல்வது வேறு விதமாக, நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டியவர்கள் உங்களுக்கு மக்கள் மத்தியிலே இருக்க செல்வார்கள், ஆனால் நீங்கள் நின்ற இடம் பிழை என்றுதான் கூறுகின்றார். ஆனால் இன்றைக்கும் நான் போகும் இடமெல்லாம் என்னுடைய ஆதரவாளர்கள் என்னோட இருக்கிறார்கள். கணிசமான வாக்கெடுத்து நாங்கள் தனியே நின்றும் 10,000 வாக்கெடுத்து நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நாங்கள் பெரிசாக சில இடங்களிலே சுயேட்சையாக போட்டியிட்டோம். அது மாதிரி உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் இந்த 6 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அம்பாறை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே அம்பாறை மாவட்டத்திலே நான் நினைக்கின்றேன் முன்னாள் பிரதேச சபை சேர்மன் திருக்கோயில் காரதீவிலே வைஸ் சேர்மனாக இருந்தார். அப்படியே வீரமுனை கால்முனை எல்லாம் பிரதிநிதித்துவப்படுத்தி அனைவருமே வந்திருந்தார்கள். அதாவது தற்போது உபய தலைவராக இருக்கும் ஹென்றி மகேந்திரனை தவிர அனைத்து டெலோ முன்னாள் மூத்த போராளிகள் இளைஞர்கள் அனைவருமே வந்திருந்தார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து 30க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்திருந்தனர். மாநாட்டிலே 195 பேர், பொதுக்குழு உறுப்பினர்களில் 135 பேருக்கு மேற்பட்டவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் வடக்கு கிழக்கில் இருந்து. அதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் தேர்தல் என்று வரும்போது உங்களுக்கு தெரியும் தானே, ஏற்றமும் வரும் இறக்கமும் வரும். அரசியல் ரீதியாக 2020 பாராளுமன்றத்திலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இருந்த ஜேவிபி இன்றைக்கு 159 உறுப்பினர்களோடு இருக்கிறார். அன்றைக்கு 140 உறுப்பினர்களோடு இருந்த பொதுஜன பெருமுன இன்றைக்கு 2-3 உறுப்பினர்களுடன் இருக்கிறார்கள். இது காலத்துக்கு காலம் மாறுபடும். ஏன் இந்த 89ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே தமிழர் விடுதலை கூட்டணி தமிழரசு கட்சியிலிருந்து ஒருவர் கூட தெரிவு செய்யப்படவில்லை. நாங்களாக அதுவும் பிரச்சனைப்பட்டு அண்ணன் அமிர்தலிங்கம் அவர்களுக்கு தேசிய பட்டியல் மூலம் கொடுத்தோம். இது வளமை தேர்தல் அரசியல். அது 2012ஆம் ஆண்டு கிழக்கு மாகாணத்திலே நடைபெற்ற மாகாண சபை தேர்தலிலே 11 உறுப்பினர்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 6 உறுப்பினர்கள் கிடைத்தார்கள். 6 உறுப்பினர்களில் டெலோவில் 2 பேர் போட்டியிட்டு 2 பேரும் வென்றோம். இபிஆர் லெவலில் ஒரு ஆள் போட்டி போட்டு ஒரு ஆள் வென்றார். தமிழர் விடுதலை கூட்டணியில் ஒரு ஆள் போட்டி போட்டு ஒரு ஆள் வென்றார். மற்ற 10 வேட்பாளர்களை போட்ட தமிழரசு கட்சி 2 உறுப்பினர்கள் தானே பெற்றார்கள். அது தேர்தல் அரசியலில் ஏற்றவும் வரும் இறக்கவும் வரும். இன்றைக்கு மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் நாளைக்கு மக்களால் தூக்கி தோளில் வைக்கப்படுவார். இன்றைக்கு மக்களால் தூக்கி தோளில் வைக்கப்படுவார், நாளைக்கு மக்களால் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கும் சந்தர்ப்பங்களும் அது தேர்தல் அரசியலில் இருக்கு. இந்த விடயங்களை பார்க்கின்ற போது நாங்கள் தெரிவுக்குழு உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற போது, மாவட்ட ரீதியாக தெரிவு செய்கின்ற போது ஒரு சரியான வகையிலே நீங்கள் செயற்பட்டிருந்தால் இந்த பிரச்சனைகளை சமாளித்திருக்கலாம் என்று இப்போது நினைக்கின்றீர்களா? அல்லது அந்த தெரிவுகள் சரியான வகையில் தான் மேற்கொள்ளப்பட்டது என்பது நீங்கள் உறுதியாக இருக்கின்றீர்களா? தெரிவுகள் அனைத்து 100% சரியான வகையில் தான் தெரிவு செய்யப்பட்டது. என் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த தெரிவுகள் நடைபெறும் போது என்னுடன் பிரசன்னா இந்திரகுமார் பக்கத்திலே இருந்தார். அவரும் இருந்தார். இந்த தெரிவுகள் நடைபெற்றது. தெரிவுகள் நடைபெற்று மாநாட்டுக்கு வரும்போது அவர் வரவில்லை. அவர் யாழ்ப்பாணத்திலே பத்திரிகை மாநாட்டில் இருக்கிறார். இதுதான் யதார்த்தம். என்னென்று விளங்குதில்லை எங்களுக்கு. இதிலே பல சதிகள் இருக்கின்றது. உண்மையிலே சொல்லப்போனால் வெளிநாட்டிலே இருக்கும் சிலர் தமிழீழ விடுதலை இயக்கத்தை தங்களுடைய கொண்ட்ரோலிலே, தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அதற்கு தோதானவர்கள் தேவைப்படுகின்றார்கள். அதுக்கு தேவையான ஒரு தலைவர் தேவைப்படுகிறார். தற்போது இருக்கும் தலைவரோ செயலாளரோ அல்லது ஏனைய முக்கியமான உறுப்பினர்களோ நாங்கள் இங்குள்ள அரசியல் சூழ்நிலையை யதார்த்தத்தை உணர்ந்துதான் கட்சி அரசியலை செய்ய வேண்டும், கட்சியை வழிநடத்த வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதற்காக நாங்கள் வெளிநாட்டில் இருக்கும் புலம்பெயர்ந்து இருக்கும் எங்களுடைய உறுப்பினர்களையோ புறந்தளவில்லை. அவர்களுடைய ஆலோசனைகள், அவர்களுடைய உதவிகள் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அதற்காக அவர்கள் சொல்வதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும், அதை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று இல்லை. ஆனால் அதில் ஒரு சிலர் தாங்கள் சொல்வதைத்தான் இங்கே யாரோட கூட்டு வைக்க வேணும், யாரை நீங்கள் வேட்பாளராக போட வேணும் என்பதை
அவர்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு வசதியான தலைவர் ஒருவரை அவர்கள் தேடுகின்றார்கள். அதற்கு இங்கு இடம் இல்லை. ஆனால் ஒரு சிலர் இடம் கொடுத்து விட்டார்கள். இடம் கொடுத்ததன் காரணமாகத்தான் இந்த குழப்ப நிலை ஏற்பட்டது. என்னவாக இருந்தாலும் நீண்ட காலம் உங்களோட 30 வருடங்களுக்கு மேற்பட்டு பயணித்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த ஒரு அதிருப்தி நிலையை ஏற்படுத்தக்கூடிய அந்த குழுவினர். இவர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கான ஏதாவது கலந்துரையாடல்கள் புதிய தலைமையில், அதாவது புதிய தலைமை என்பதை விட நான் குறிப்பிடுவது இந்த புதிய தலைமையில் இந்த 12வது மாநாட்டுக்கு பின்னர் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நிர்வாகம் எடுக்கும் என்று நாங்கள் நம்பலாம் எதிர்காலத்தில் இவர்களையும் ஒருங்கிணைத்து பயணிப்பதற்கான செயற்பாடுகளை? நிச்சயமாக நாங்கள் மாநாட்டிலே தலைவர்களை இறுதியாக பேசும்போது நாங்கள் அனைவரோட பேசுவோம். அவர்களை நாங்கள் புறந்தள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை, ஒதுக்க வேண்டிய தேவையும் இல்லை, அப்படியான ஒரு சூழ்நிலையும் இல்லை. நாங்கள் பேசுவோம் இணைந்து ஒருமித்து செயற்பட விரும்பினால் செயற்படுவதற்கு தயாராக இருக்கணும். அடுத்த பொதுக்குழுவை கூட்டி அவர்களும் இதுக்குள்ளே இந்த நிர்வாகத்துக்குள் வர வேண்டும் என்றால் தெரிவு செய்யப்பட்ட நிர்வாகிகளும் அதை ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். சூட்டபிளான உகந்த ஆட்களுக்கு நாங்கள் விட்டுக் கொடுப்பதற்கும் தயாராக இருக்கின்றோம் சொல்லி அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் கூட உறுதியாக கூறுகின்றேன் உங்களிடம், எங்களுடன் இருந்த தலைமைக்குழு உறுப்பினர்களிடம் கூறியிருந்தேன். ஏன் இந்த அதிருப்தியாளர்கள் என்று நான் கூற மாட்டேன், இந்த அதிருப்தியில பத்திரிகையாளர் மாநாடு வைத்தவர்களிடம் நான் நேரடியாக கூறியிருக்கின்றேன். நான் செயலாளர் நாயகன் பதவியிலிருந்து இந்த மாநாட்டில் இறங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன். நான் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். நான் ஒரு தலைமைக்குழு உறுப்பினராக இருந்து செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றேன். நீங்கள் யாராவது இந்த பொறுப்பை எடுங்கள். ஒரு வரவில்லையா? ஒரு வரவில்லை, உண்மையாக சொல்றேன். வேணும்னா நேரடியாக நான் இதில் பொய் சொல்லவில்லை. அவர்களும் இந்த பேட்டியை கேட்பார்கள். நாளைக்கு நான் பொய்யை சொல்லி போட்டு அவர்களோட முகத்தில் முழிக்கலாது. ஏன்னா நேரடியாக நான் குறிப்பிட்ட ஒரு சில நபர்களிடம் சொன்னேன், நீங்கள் பொறுப்படுங்கள், நீங்க பொறுப்படுங்க, உங்களுக்கு தேவையான எழுத்து வேலைகள் மற்ற வேலைகள் அந்த உதவிகளை கூட நான் செய்து தருவேன் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில். என் தலைவருக்காக ஆசைப்பட்ட ஹென்றி மகேந்திரனுக்கு கூட நான் இன்னொரு தலைமைக்குழு உறுப்பினர் ஊடாக ஒரு தகவல் அனுப்பினேன். கடந்த முறை நீங்கள் ஆசைப்பட்டீர்கள், இந்த முறை நான் விட்டு தருகிறேன், நீங்கள் தாராளமாக இருங்கள், சேர்ந்து வேலை செய்வோம். அவர் ஒத்தப்படியான என்ன எல்லாரும் தலைவர் என்று கூறிவிட்டார்கள். நான் இனி செயலாளர் வாரத்துக்கு நான் தயாராக இல்லை. வாரண்டா தலைவர் இல்லாட்டி இல்லை. அது வாரண்டா தலைவர் என்றால் மாநாட்டிற்கு வந்து நீங்கள் போட்டி போட்டிருக்க வேண்டும். வாக்கெடுப்பு நடத்தியிருந்தால் ஜனநாயக ரீதியிலே தலைவராக வந்திருக்கலாம். இதுதான் உண்மை. இந்த வாரம் உங்களுடைய கட்சி சார்ந்த பிரச்சனைகள் பொதுவெளியில் பேசுவர்களாக இருந்த அடிப்படையில் தான் அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து இந்த விடயங்கள் தொடர்பாக பேசியிருந்தோம். நீங்கள் அந்த நடந்த விடயங்கள் தொடர்பான விடயங்களை உங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து தெளிவுபடுத்தியிருக்கின்றீர்கள். இந்த விடயங்களுடைய நாங்கள் நிகழ்ச்சியினுடைய இறுதிப் பகுதியாக தொடர்ச்சியாகவும் இலங்கை தமிழரசு கட்சியுடன் டெலோ, அதே போன்று டெலோ என்று குறிப்பிடுவதை விட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றது, ஒருமித்து பயணிக்க வேண்டும் என்ற விடயங்கள் சார்ந்து. அந்த பேச்சுவார்த்தை சில மாதங்களாக ஒரு தாமத நிலையில் இருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. என்ன காரணம்? அந்த பேச்சுவார்த்தைகள் என்ன விடயங்கள் பேசப்படுகிறது என்று கேட்டால் கூட நாங்கள் ஒற்றுமை சம்பந்தமாக பேசுகின்றோம் என்று கூறி அந்த விடயங்களை நீங்கள் சமாளித்து விடுகிறீர்கள். ஆனால் இந்த 1 மாதம் 2 மாத காலமாக அந்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு தொய்வு நிலை காணப்படுவதை அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இல்லை, அது பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று கொண்டு வந்தது. கடந்த 2 மாதங்களாக இந்த பேச்சுவார்த்தை நீங்கள் கூறியதைப் போல தொய்வு நிலையில் இருந்தது. நாங்கள் எழுத்து மூலம் சில கோரிக்கைகளை தமிழரசு கட்சிக்கு கொடுத்திருக்கின்றோம். எதிர்காலத்திலே போராட்டங்களாக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியாக நாங்கள் இணைந்து செயற்பட வேண்டும் என்றால் இப்படி செயற்பட்டால் நல்ல இப்படியான ஒரு ஒப்பந்தங்களை செய்தோம் என்று சொன்னால் நல்ல. சும்மா வெறுமனே நாங்கள் தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழரசு கட்சியும் பேசுது என்று ஒவ்வொரு மாதமும் நாங்கள் சந்தித்து கொண்டு இறுதியாக தேர்தல் வரும்போதோ இல்லை வேறு போகும்போதோ தனித்தனியே நாங்கள் செல்வது அவ்வளவு நல்லா இருக்காது. நீண்ட காலமாக பேசிவிட்டு மக்களையும் நாங்கள்
ஏமாற்ற முடியாது. மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழரசு கட்சியும் பேசி தமிழ் தேசிய கூட்டமைப்பும் உருவாகப் போகுது என்கின்ற ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. எங்கே போனாலும் ஒரு மரண வீட்டுக்கோ ஒரு கல்யாண வீட்டுக்கோ போனால் எங்களுடைய ஆதரவாளர்கள் என்ன திரும்பி சேர்ந்து எல்லாரும் ஒன்றா வருவீங்க, பேசுகிறீங்க. அப்படி ஒரு நம்பிக்கையை, அப்படி ஒரு ஆசையை நாங்கள் பேச்சுவார்த்தை மூலம் காட்டிட்டு இறுதியாக நாங்கள் தனியே போகிறது அவ்வளோ நல்லமில்லை. இப்போ அதுக்காக நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சில விடயங்களிலே நாங்கள் இறுக்கமான முடிவுகள் 1-2 எழுத்து மூலம் நாங்கள் செய்து கொள்வோம் என்று அந்த வகையிலே நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறோம். அது தமிழிசை கட்சி பரிசீலித்திருக்கின்றது என்று நினைக்கிறேன். அதில் 1-2 நான் தற்போதைக்கு வெளிப்படையாக சொல்லவில்லை, அவர்கள் நிராகரித்திருக்கின்றார் சில விடயங்களை. அந்த நிராகரித்த விடயங்கள் நல்ல சகுனமாக தெரியவில்லை. பார்ப்போம், அடுத்த சுற்று அதுக்கு அடுத்த சுற்றிலையும் பேசுவோம். ஆனால் தமிழரசு கட்சியை பொறுத்த மட்டிலே அவர்கள் பட்டும் திருந்துவதாக தெரியவில்லை. ஏனென்றால் தங்களுக்குள்ளே பல குழப்பங்கள் இருக்கிறது. உலகறிந்தது நாம சொல்ல வேணும் என்றில்லை, ஊரறிந்த உலகறிந்த விடயம். அந்த வகையில் கூட சரி எல்லோருமாக இணைந்து பதவிகள் கதிரைகள் அது தற்போதைக்கு எங்களுக்கு அது முக்கியமல்ல, கட்சிகள் முக்கியமல்ல, மக்களுடைய தேவைகள் தான் முக்கியம் என்று உணர்ந்தால் யாராவது நாங்கள் ஒற்றுமையாக பயணிக்கலாம். அதை விடுத்து எங்களுடைய கட்சி தான் முதன்மை கட்சி, நாங்கள் தான் முதன்மையாக இருக்க வேண்டும், நாங்கள் தான் அந்த கதிரையில் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது ஒரு பிற்போக்குத்தனமான வேலை. இதுதான் உண்மையிலே 2009 இருந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் தானே, 2009க்கு முன்பு எவ்வளவு முரண்பாடுகள் இருந்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு இறுக்கமான ஒரு கட்டமைப்பாக இருந்ததுக்கு அதுக்கு காரணமும் தெரியும். இறுக்கமாக இல்லாவிட்டால் நடைபெறும் காரணங்களும் தெரியும். அந்த அடிப்படையிலே இருந்தார்கள். 2009க்கு பிறகு மேலும் பிரிவினைகள் என்று உருவாகிவிட்டது. இது அவ்வளவு ஆரோக்கியமானதில். உண்மையிலே மக்களுக்காக நாங்கள் செயற்படுற நாங்கள், மக்களுக்காக போராட வலிக்கிட்ட நாங்கள், மக்களது தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் வரையாவது நாங்கள் ஒற்றுமையாக ஒன்றாக செயற்பட வேண்டும் என்றால் அனைவரும், நாங்கள் உட்பட அனைவரும் உணர்ந்து கொண்டால் அது எதிர்காலத்திற்கு நல்லாக இருக்கும். இல்லாவிட்டால் ஊர் 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று இடையில் வாரவன். அதிலே நாங்கள் மக்களில் குறை சொல்லையுமே இல்லை. அது எங்களுக்குள்ளே 1008 பிரச்சனை, எங்களுக்குள்ளே பல கட்சிகள். நாங்கள் என்ன செய்கிறோம், தேர்தல் வந்தால் எங்களுக்குள்ளே விமர்சனங்கள் வருது. தமிழ் தேசிய கட்சிகளுக்குள்ளே விமர்சனம் வருது. ஒரு கட்சி தமிழ் தேசிய கட்சியை தான் நாங்கள் எது தாக்கி பேசணும், மக்கள் வாக்குறது இது என்னடா, இதை விட நாங்கள் அங்கே அவங்களுக்கு போட்டோம். அந்த நிலைமை தான் கடந்த தேர்தல்களில் வந்தது. இன்னும் அந்த நிலைமை வராமல் பாதுகாக்க வேண்டியது நான் உட்பட அனைவருக்கும் அந்த கடமை பொறுப்பு இருக்கு. நிச்சயமாக உங்களுடைய கடிதத்துக்கு தமிழரசு கட்சியிடமிருந்து பதில் கிடைக்கப்பெற்றவுடன் தொடர்ந்தும் இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் என்கின்ற விடயத்தை நாங்கள் இதில் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த கலையத்துக்கு வருகை தந்து உங்களுடைய கட்சியினுடைய சார்ந்த பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் அதே போன்று இறுதியாக தமிழரசு கட்சிக்கும் உங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தையினுடைய நிலைப்பாடு எவ்வாறாக இருக்கிறது போன்ற விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். நன்றி. நன்றி கீர்த்தனன். நன்றி அனைவருக்கும். தொடர்ந்து மற்றும் ஒரு நேற்றுக்கு நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடுபட்டு நான் கீர்த்தனன். வணக்கம்.